பெங்களூர் கெங்கேரின்னு சொல்லப்படுற பகுதியில ஒரு வீட்டுடைய பெண் உரிமையாளர் மர்மமான முறையில அவங்க வீட்டு சமையல் அறையில இறந்து போயிருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பெங்களூர்ல இருக்கிற கோலார் பகுதியை சேர்ந்தவங்க மோனிகா. 26 வயசான மோனிகா கங்கேரி பகுதியில ஒரு தனியார் நிறுவனத்துல டேட்டா என்ட்ரி வேலைய பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதோட மோனிகா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருந்து வந்திருக்காங்க. இன்ஸ்டால அடிக்கடி ரீல்ஸ் செய்து போடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இதனாலேயே இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நட்சத்திரமா வலம் வந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் மோனிகா Facebook மூலமா அறிமுகமான ஒரு நபரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்துல இருவரும் நல்ல நண்பர்களா பழகி வந்திருக்காங்க. காலப்போக்குல காதலர்களா மாறி 2-3 வருட காலமா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் மோனிகா தன்னுடைய ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே வீடு எடுத்து தங்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல தன்னுடைய காதலனை தனிமையில சந்திக்கிறதுக்கான இடமும் தேவைப்பட்டது. இந்த சூழல்ல தான் அவங்க வேலை பார்த்துட்டு வர கங்கேரின்னு சொல்லப்படுற பகுதியிலேயே அவங்க தங்கறதுக்கான வீட தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போதுதான் அதே பகுதியில வாழ்ந்துட்டு வர குருமூர்த்தின்னு சொல்லப்படுற நபருடைய வீட்டுடைய தரைதலும் காலியா இருக்கிறதா மோனிகாக்கு தெரிய வருது. இது தெரிய வரவே மோனிகா நேரடியா குருமூர்த்தி கிட்டயே தனக்கு வீடு வாடகைக்கு தேவைப்படுறதா சொல்லிருக்காங்க. அவரும் மோனிகாவை விசாரிச்சுட்டு வீடு தரத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. அதே நேரத்துல மோனிகாக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மோனிகா எங்க வீடு தராம போயிடுவாரோன்ற அச்சத்துல தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிட்டதாவும் தன்னுடைய கணவர் வெளியூர்ல வேலை பார்க்கறதாவும் குருமூர்த்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் தனிமையில தன்னுடைய காதலனை சந்திக்கணும்ன்றதுக்காகவே தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதா மோனிகா குருமூர்த்தி கிட்ட ஒரு பொய்யான தகவலை சொல்லிதான் வீட வாடகைக்கு எடுக்கிறாங்க. கெங்கேரி பகுதியில வாழ்ந்துட்டு வர குருமூர்த்திக்கு திருமணமாகி 2 வயதுல ஒரு குழந்தை இருக்கிறதா சொல்லப்படுது. அவரு அதே பகுதியில சலூன் கடை வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு. குருமூர்த்தியோடைய வீடு 6 மாதங்களுக்கு முன்புதான் புதிதா கட்டப்பட்டு முடிஞ்சிருந்தது. அப்படி கட்டப்பட்ட வீட்டுல தரைதளத்துல வாடகைக்கும் முதல் தளத்துல குருமூர்த்தியோட குடும்பமும் 2ஆம் தளத்துல இருக்கிற வீட்டையுமே வாடகைக்கு விட்டிருந்தாரு. இந்த சூழல்ல தான் மோனிகா அந்த வீட்டுக்கு குடியேறின கொஞ்ச நாட்கள்லயே மோனிகாவுடைய காதலன் அடிக்கடி மோனிகாவை தனிமையில சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. குருமூர்த்தியும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அந்த வீட்டுடைய முதல் தளத்துல தங்கி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த வீட்டுல குருமூர்த்தியோட அம்மா மற்றும் அவருடைய மனைவி 2 வயது குழந்தையோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் மே 10ஆம் தேதி வழக்கம் போல குருமூர்த்தி தன்னோட சலூன் கடைக்கு வேலைக்காக கிளம்பி இருந்திருக்காரு. அதே நேரத்துல குருமூர்த்தியோட அம்மாவும் வெளியிடங்கள்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. தினமுமே குருமூர்த்தி தன்னுடைய சலூன் கடைக்கு கிளம்பும் போது தன்னுடைய அம்மாவையும் வேலை பார்க்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு தான் அவரோட கடைக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அதே போலதான் வழக்கமான முறையில குருமூர்த்தியும் அவங்களுடைய அம்மாவும் காலை 8:45 வீட்டுல இருந்து கிளம்பிருக்காங்க. அப்படி கிளம்புனவரு தன்னோட அம்மாவை வேலை பார்க்கிற இடத்துல இறக்கி விட்டுட்டு அவருடைய சலூன் கடைக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு மதியம் சாப்பாட்டு நேரத்துக்கு தன்னோட மனைவிக்கு கால் பண்றத வழக்கமா வச்சிருந்தாரு. அன்னைய பொழுதும் அதே மாதிரி அவங்களுடைய மனைவிக்கு கால் பண்ணிருக்காரு. அந்த போன் கால திவ்யா அட்டன் பண்ணாததால ஏதாவது வேலையா இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு இருந்திருக்காரு. ஆனா அரை மணி நேரத்துக்கு பிறகும் திவ்யா கிட்ட இருந்து மறுபடியும் குருமூர்த்திக்கு எந்த ஒரு காலுமே வராததால சந்தேகப்பட்ட அவரு மறுபடியும் தன்னோட மனைவிக்கு கால் பண்றாரு. திவ்யா மறுபடியும் கால் அட்டன் பண்ணாததால தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 25 முறைகளுக்கு மேல அவர் கால் பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுது. இத்தனை முறை கால் பண்ணியும் அட்டன் பண்ணாததால குருமூர்த்திக்கு சந்தேகம் ஏற்படுது. உடனடியா தன்னுடைய சலூன் கடைய அடைச்சிட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போனவரு வாசல்ல இருந்தே தன்னோட மனைவியோட பெயரை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. வீட்டுடைய கதவு திறந்த நிலையில இருந்ததால நேரா தன்னோட படுக்கை அறைக்கு போய் பார்த்திருக்காரு. அங்க தன்னோட மனைவி இல்லன்றத தெரிஞ்சுக்கிட்டு சமையல் அறைக்குள்ள வந்து நுழைறாரு. அப்படி நுழைஞ்சதுமே திவ்யா அலங்கோலமான நிலையில கீழே மயங்கி கிடக்கிறதா நினைச்சிருக்காரு. அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவரு உடனே பக்கத்துல இருந்த தண்ணியை எடுத்து திவ்யா முகத்துல தெளிச்சிருந்திருக்காரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்லாததால பயந்து போனவரு பக்கத்து வீட்டுல இருக்கிற நபர்களை கூட்டிட்டு வந்து பார்த்திருக்காரு. அந்த நிமிஷம் வரைக்குமே தன்னோட மனைவி மயங்கிதான் கீழே விழுந்துட்டான்னு நினைச்சவரு அதன் பிறகுதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்றதே தெரிய வருது. இத பார்த்து பயந்து போனவரு உடனடியா அவருடைய படுக்கை அறைக்கு ஓடுறாரு.
போடுறாரு. ஏன்னா அவருடைய 2 வயது குழந்தை படுக்கை அறையில தூங்கிட்டு இருந்தத பாத்திருக்காரு. குழந்தை தூங்கிட்டு இருக்கா இல்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கான்ற பயத்துல ஓடி வந்தவரு தன்னுடைய குழந்தைய தூக்கி பாக்குறாரு. குழந்தை தூங்கிட்டு இருக்கிறத உணர்ந்த அவரு உடனடியா போலீஸ்க்கு தகவலை கொடுக்கறாரு. அந்த நேரத்துல தன்னோட மனைவி சடலத்தை பார்த்து கதறி அழுதுகிட்டே அவங்க கழுத்துல இருந்த செயின் காணாம போயிருக்கிறத உணர்றாரு. சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் திவ்யாவோட உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஆதாரங்களும் சாட்சியங்களும் ஏதாவது கிடைக்குமான்னு அந்த வீட்டையே ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. அதே நேரத்துல வீட்டுடைய கதவு உடைக்கப்படாம இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. போலீஸோடைய விசாரணையில வீட்டுடைய கதவு உடைக்கப்படாம இருக்கிறதால அந்த வீட்டு நபர்களுக்கு பரிச்சயமான நபர் தான் வீட்டுக்கு வந்திருக்கணும்ன்ற சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. மறுபுறம் அந்த வீட்டு தரைதளத்துல வாழ்ந்துட்டு வர மோனிகா கிட்டையும் போலீஸ் விசாரணை நடத்துறாங்க. அப்படி நடத்தப்படும் போதுதான் மோனிகாவுடைய வீட்டுல இருந்து 60,000 ரூபாய் காணாம போயிட்டதா சொல்றாங்க. அதே நேரத்துல ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு 2 ஆண்கள் வந்ததையும் தான் பார்த்ததா சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்ததால வீட்டை விட்டு கிளம்பிட்டதாவும் சொல்லியிருக்காங்க. வந்த நபர்கள் இருவருமே ஹவுஸ் ஓனருடைய உறவுக்காரங்க நினைச்சுதான் தான் கடை வீதிக்கு கிளம்பினதா சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய தீவிர விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த பகுதியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. மறுபுறம் சம்பவம் நடந்த வீட்டுல 2ஆம் தளத்துல வாடகைக்கு இருக்கிற நபர்கள் கிட்டையும் விசாரணைய நடத்துறாங்க. மோனிகாவுடைய காதலன் கிட்டையும் பொதுவான விசாரணைய நடத்திருக்காங்க. ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு மோனிகாவுடைய காதலன் வீட்டுக்கு வரலன்றது போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு அந்த பகுதியில இருக்கிற சில சந்தேகப்படுமான நபர்கள் கிட்டையும் விசாரணைய நடத்திருக்காங்க. பல கோணங்கள்லயும் பல நபர்கள் கிட்டையும் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கும் போதே போலீஸ்க்கு மற்றொரு தகவல் தெரிய வருது. அந்த பகுதியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ ஆய்வு நடத்தின போலீஸ்க்கு மோனிகா போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல சம்பவம் நடந்த அன்னைக்கு 2 ஆண்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்த மாதிரியான வாக்குமூலத்தை தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த மாதிரியான எந்த ஒரு நபருமே வரலன்றது போலீஸோடைய ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இந்த ஆய்வுக்கு பிறகு போலீஸ்க்கு மோனிகா மேல சந்தேகம் ஏற்படுது. அதோட சம்பவம் நடந்த அன்னைக்கு மோனிகா கடை வீதிக்கு போனதா சொல்லி இருந்தாங்க. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மோனிகா அந்த வீட்ல இருந்து வெளியாகலன்றது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. சம்பவம் நடந்த நேரத்துல மோனிகா வீட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்னு போலீஸ் நினைக்கிறாங்க. அதோட சம்பவம் நடந்த வீட்ல ஆய்வு நடத்தின போலீஸ் அந்த வீட்டுடைய கதவு உடைக்கப்படலன்றதையும் கவனிச்சிருந்தாங்க. ஒருவேளை மோனிகா இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருப்பாங்களோன்ற எண்ணம் போலீஸ்க்கு வர ஆரம்பிச்சது. இதுக்காக மோனிகா கிட்ட தீவிர விசாரணைய நடத்தினாங்க. ஆரம்பத்துல முன்னுக்கு பின்னா பதில் சொல்லிட்டு இருந்த மோனிகா போலீஸோடைய தரமான விசாரணைக்கு பிறகு தான் இந்த கொலையை செய்ததா உண்மைய ஒத்துக்கிறாங்க. மோனிகா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவங்களுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருந்தது போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. மோனிகா அவங்களுடைய காதலனுக்கு டாடா ஏசின்னு சொல்லப்படுற 4 சக்கர வாகன வண்டிய வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த வண்டி கடன்ல வாங்கி இருக்கிறதாவும் அதுக்கு முன்பணமும் மோனிகா கொடுத்ததா சொல்லப்படுது. மோனிகா இந்த பணத்தை வெளியே கடன் வாங்கியிருக்காங்க. மோனிகா ஒரு ஆடம்பர பிரியர்ன்றதால அடிக்கடி பார்ட்டிக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. கிளப் பார்ட்டிக்கு அடிக்கடிக்கு போறதும் வெளியூர் சுற்றுலா தலங்களுக்கு சுத்துறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இதுக்காக அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் உறவினர்கள் கிட்டையும் அதிகப்படியான கடனை வாங்கினதா சொல்லப்படுது. அதே நேரத்துல தன்னுடைய காதலனுக்கு 2 சக்கர வாகனமும் வாங்கி கொடுத்ததா போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. கடன் தொகையோட வட்டியும் குட்டி போட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல மோனிகாக்கு கடன் நெருக்கடி இருந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல்ல மோனிகாக்கு டேட்டா என்ட்ரி வேலையும் கைவிட்டு போயிட்டதா சொல்லப்படுது. அந்த நேரத்துல முழு நேரமா இன்ஸ்டாலையும் பேஸ்புக்லயும் தன்னோட போட்டோவை ஷேர் பண்றதும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. கடன் நெருக்கடி அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது வீட்டு வாடகை கூட மோனிகாவால கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அந்த நேரத்துல மோனிகா குருமூர்த்தியோட மனைவியான திவ்யா கிட்ட தனக்கு வேலை இல்லாத காரணத்தால தன்னால வாடகை கொடுக்க முடியாத சூழல் இருக்கிறதா அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கும்படி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த சூழல்ல கூட குருமூர்த்தியும் திவ்யாவும் அவங்களுக்கு ஆதரவா தான் இருந்திருக்காங்க. ஆனா மறுபுறம் மோனிகாக்கு கடன் நெருக்கடி நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வந்திருக்கு. இந்த கடன் சுமைய எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம முழி பிதுங்கி போயிருந்த மோனிகாவுக்கு திவ்யாவோட கழுத்துல மின்னிக்கிட்டு இருக்க 36 கிராம் செயின் மோனிகாவுடைய கண்ணுல பட ஆரம்பிச்சது. மோனிகாக்கு திவ்யா கிட்ட இருந்து அந்த செயினை எப்படியாவது
திருடணும்னு நினைச்சிருக்காங்க. மோனிகா குளிக்க போகும்போது அந்த செயினை கலட்டி வச்சுட்டு போறது வழக்கமா இருந்திருக்கு. இத சில நாட்களாவே மோனிகா நோட்டமிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மே 10ஆம் தேதி திவ்யாவோட கணவரும் அவங்களோட மாமியாரும் காலையில 8 மணி போல வீட்டை விட்டு கிளம்பி இருக்காங்க. அதன் பிறகு தரைதள வீட்டுல இருந்த மோனிகா முதல் தளத்துக்கு போயிருக்காங்க. அப்படி போனவங்க திவ்யா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திவ்யாவும் அவங்களுடைய சமையல் அறையில மோனிகா கிட்ட பேசிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. திவ்யா வீட்டுக்கு போன மோனிகா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. மோனிகா குளிக்கிறதுக்காக போகும்போது அந்த செயினை நிச்சயம் கலட்டி வச்சுட்டு போவாங்கன்ற எண்ணத்துல கொஞ்ச நேரத்துக்கு அந்த வீட்டுல திவ்யாவோட குழந்தை கூட விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா திவ்யாவோ அவங்களுடைய சமையல் வேலையில ரொம்ப பிஸியா இருந்திருக்காங்க. இத புரிஞ்சுகிட்ட மோனிகா ஒரு கட்டத்துக்கு மேல திவ்யா குளிக்க போக போறது இல்லன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நினைச்சபடி அந்த செயினை எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திவ்யா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு சமையல் அறைக்குள்ள நுழைறாங்க. அப்படி உள்ள நுழைஞ்ச மோனிகா தான் கொண்டு வந்த வெள்ளி ஜரிகை துணியாலேயே திவ்யாவுக்கு பின்புறமா இருந்து அவங்களுடைய கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து போராடி தன்னை மீட்டிக்கணும்னு நினைச்ச திவ்யா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிடியில இருந்து தப்பிக்க முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்து போறாங்க. அதன் பிறகு மோனிகா திவ்யா கழுத்துல இருந்த 36 கிராம் செயினை எடுத்துக்கிட்டு யாருக்கும் சந்தேகம் வராதபடி அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது திவ்யாவுடைய 2 வயது குழந்தை படுக்கை அறையில தூங்கிட்டு இருந்த நேரத்துல நடந்ததா போலீஸோட விசாரணையில சொல்லிருக்காங்க. அதன் பிறகு திருடப்பட்ட நகைய கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மோனிகா அதே பகுதியில இருக்கிற ஒரு அடமான கடையில செயினை வித்து பணமாக்கி இருக்காங்க. போலீஸ் மோனிகா கிட்ட விசாரணை நடத்தும் போது தான் வீட்டுல 60,000 ரூபாய் காணும்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா 2 மாத வாடகையே நிலுவையில இருக்கும் போது அவங்க வீட்டுல 60,000 ரூபாய் பணம் எப்படி இருந்திருக்கும்ன்ற கேள்வி போலீஸ்க்கு வலுத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதன் அடிப்படையிலேயே தான் போலீஸ் மோனிகா கிட்ட தீவிர விசாரணையை நடத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்ததா சொல்லியிருக்காங்க. போலீஸோட விசாரணையில மோனிகா தான் நகையை மட்டும் தான் திருடணும்னு நினைச்சதாவும் திவ்யாவை கொலை செய்யறதுக்கான எந்த ஒரு நோக்கமும் தனக்கு இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாங்க. தனக்கு அதிகப்படியான கடன் நெருக்கத்தாலேயே தான் நகையை திருடணும்னு நினைச்சதா சொல்லியிருக்காங்க. மறுபுறம் திவ்யாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க இறக்கிறதுக்கு முன்னதா பல போராட்டங்களை நடத்தி தான் இறந்ததா சொல்லியிருக்காங்க. கழுத்து பகுதிகள்லயும் கைகள்லயும் அதிகப்படியான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா பிரேத அறிக்கையில வெளியாகி இருந்தது. திவ்யா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க இறக்கும் தருவாயில பல போராட்டங்களை நடத்தி இருந்ததா அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க. மோனிகா செயினை வித்த அடமான கடையில இருந்து திவ்யாவுடைய செயினை மீட்டு எடுத்திருக்காங்க. மோனிகாக்கு எதிரான பல ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சேகரிச்சுட்டு வராங்க. அதே நேரத்துல இந்த கொலை சம்பவத்துல வேற யாராவது ஈடுபட்டு இருக்காங்களா இல்ல மோனிகா மட்டும்தான் திவ்யாவை கொலை செய்திருக்காங்களான்ற கோணத்துல போலீஸ் தீவிரமான ஒரு விசாரணையை நடத்திட்டு வராங்க. மோனிகாவுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவும் அவங்களுடைய காதலனை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவும் திவ்யாவை கொலை செய்து அவங்களுடைய நகைகளை திருடி இருக்காங்க. திவ்யா கொலை செய்யப்படும் போது அந்த வீட்லயே படுக்கை அறையில திவ்யாவுடைய 2 வயது குழந்தை தூங்கிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தையோட முகத்துக்காகவாவது திவ்யாவை கொலை செய்யாம விட்டுருக்கலாமேன்னு அந்த பகுதி மக்களுடைய ஆதங்கமா இருந்து வருது. இந்த சம்பவம் பட்டப்பகல் 12 மணி அளவுல நடந்ததால திவ்யாவுடைய வழக்கு அந்த பகுதி மக்கள் கிட்ட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் திவ்யாவுடைய குழந்தைக்காகவே திவ்யா இறந்து போனது பெரும் வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும்னு போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.